ஹாய் கைஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் அனைவருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டான நியூ இயர் வாழ்த்துக்கள் தான். நான் பிஃபோராகவே சொல்கிறேன், ஏன்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்க அப்படின்னா 31/12/2024. அதாவது இந்த வருஷத்தோட கடைசி நாள். நம்ம ஒரு ட்ராவல் பண்ணோன்னா எப்படி அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ட்ராவலுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஆக போகிறோம் சென்னைக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ட்ராவல் ஒன்று பார்த்துருப்பீங்க. என்ன விளாக் அப்படின்னா, அதான் தாம்பரம் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் விளாக் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த விளாகை நான் முடிச்சுட்டு நான் திரும்பி ஊருக்கு போயிட்டு ஒரு வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டனுக்கு சரி ஓகே மறுபடியும் பழனி வண்டியிலே ஏன்டா போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெயின் ட்ரை பண்ணலான்ட்டு திண்டுக்கல் ஜங்ஷன் வந்திருக்கேன். ஸோ எஸ், நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ஓகே 2025 எல்லாரும் கம்பேக் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேக் தான் இப்போது. பாப்பா யாரென்று தெரிகிறதா யாருக்கா வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணாம், திரும்பி வந்துட்டான் இந்த வீடியோவில். குருவாயூர் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம எல்லாமே போய் பார்க்கலாம். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நான் மார்னிங் டைமில் ஒரு ப்ரீமியமான ட்ரெயின் இந்த ரூட்டில் மதுரை போகணும். அப்படி மதுரையிலேருந்து சென்னை போகிறதுக்கு இந்த மார்னிங் டைமில் ஒரு ப்ரீமியமான ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் தான் வருஷம் தான் சென்னையிலேருந்து மதுரை போகணும்னாலும் இது வந்து சூப்பரான ட்ரெயின். மார்னிங் டைமில் உள்ளே போயிடலாம். நமக்கு டைம் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட இன்னொரு 45 மினிட்ஸ் இருக்குது. ஆன் டைமில் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்குது. உள்ளே போயிட்டு வண்டி எப்படி வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பற்றி பேசுகிறதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் போயிட்டு உள்ளே போய் பேசுவோம் நம்ம. ஓகே வாங்க திண்டுக்கல் ஜங்ஷனுக்குள்ள போய் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 போட்டிருக்காங்க. கோச் பொசிஷன் ஆஃப் த ட்ரெயின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுட்டுருக்கு. அது கொஞ்சம் பிஃபோர் டைமே வந்துட்டான். ஸோ ஸ்லாக் இருக்கும் போல், அதனால் வந்துட்டு நிப்பாட்டிகிட்டு இருக்கான். ஓகே, நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பேசலாம். ஸோ எஸ், திண்டுக்கல் ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 போட்டிருக்கா வரப்போகுது. நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மதுரை வழியாக வந்துக்கிட்டு இருக்கு, திண்டுக்கல் வந்துக்கிட்டு இருக்கு. திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளாட்ஃபார்மில் 3 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா 1 மணி 17 நிமிஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1 மணி 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்கிறாங்க ட்ரெயினை. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாடியே டேட் மென்ஷன் பண்ண மாதிரி 31 டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா இந்த இயர் முடிவு, அதாவது இந்த இயரோட லாஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற டைம் டேபிளே கிடையாதுங்க. டேட் டைம் வந்து அப்படியே அப் அண்ட் டவுன் 2 இருக்குது இல்லையா? ட்ரெயினை எங்கேயாவது அங்கேருந்து கிளம்புறது, இங்கேருந்து கிளம்புறது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைமிங் சேஞ்ச் ஆகுது. அந்த நிறைய குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு ஸ்பீட் அப்கிரேடேஷன்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இப்போயே சொல்லிட்டேன். எப்படி போக ட்ராவலில் நிறைய பேசணும்ல, போக பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பரப்போது, நம்ம கீழே போயிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். வண்டி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோட தாண்டிடுச்சு. Your attention please. Train number 16128 Guruvayur Chennai Egmore Express via Tiruchirappalli Vriddhachalam Junction Viluppuram Chengalpattu is expected to arrive on platform number 3 around 13 hours 25 minutes. ஸோ நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளோடு, அதாவது வெள்ளோடு தாண்டி வந்துட்டுருக்கு. இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் டு அரைவ் திண்டுக்கல். ஸோ எஸ், வண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணலாம். நமக்கு அலாட்டாக இருக்குது கோச் பார்த்தீங்க அப்படின்னா D1 அதில் அலாட்டாக இருக்குது. போகும் போதே மழை வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருட்டிட்டு இருக்கு. ஆமாங்க, செம்மையாக இருட்டிகிட்டு இருக்குது. அது வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன் வண்டி வரதுக்குள்ளே. ஓகேங்க, ஸோ அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கோச் பார்த்தீங்கன்னா D1 ஒரு இன்டர்மீடியட் ஸ்டாப் அப்படின்றனால நம்ம வந்து லோக்கோ எக்ஸ்டீரியர் இன்டீரியரு அதெல்லாம் காட்ட முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கி சென்னையில் வேணால் லோக்கோ ஷாட்ஸ்லாம் எடுத்துடலாம். ஓகே, இப்போ வண்டி வந்தால் நம்ம ட்ராவலில் அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, வண்டி என்ட்ரிலே சொல்கிறோம் வேணா உங்களுக்கு என்ன லோக்கோ அப்படின்ட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லிவிடுவோம், அது எப்பயுமே பண்ணுறதா இல்லையா? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, போகலாம் வாங்க.
यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1632 कोयम्बटूर नागरकोइल एक्सप्रेस मार्केट कोடைக்கானல் रोड मदुरै विरुதுநகர் जंक्शन கோவில்பட்டி प्लेटफॉर्म नंबर 4 पर खड़ी है। கொஞ்ச நேரம் டிலேவாக அப்படியே திண்டுக்கல்லேருந்து அப்படியே டிபார்ட் ஆகிட்டோம். சீட்டு வேறு கொஞ்சம் இடக்கா மாட்டியிருக்கு. என்னன்னு தெரியல, அண்டர்சூட் க்ரௌடு வேறு இருக்காங்க. சரி அப்படியே போவோம், போகிற வழியில் என்னென்னு பார்க்கலாம். திண்டுக்கல்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம், தொடர்ந்து போகலாம். சேர்லவே பார்த்தீங்கன்னா திருச்சி ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் நிறைய போனோம். கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக ஆகிடுச்சு. செகண்ட் சிட்டிங்கில் அண்டர்சூட் பேசஞ்சர்ஸ்லாம் இதில் ஏறிட்டாங்க. கிராசிங்ஸ் எதுவும் இருக்க முடியல. அந்த சைடு கிராசிங்ஸு ஸ்டெப்ஸு அந்த ஃபுல்லாக கேங்பாக் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அண்டர்சூட் பேசஞ்சர்ஸ் ஏறிட்டாங்க. நிறைய ஸ்டாப்ஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. இங்கேருந்து எக்மோருக்கு. ஸோ அது எல்லாமே காட்டுறேன். அப்படியே ட்ராவலை மட்டும் பாருங்கள், போயிட்டே இருக்கலாம் வாங்க. திருச்சியிலேருந்து அப்படியே டிபார்ட் ஆகிட்டோம். என்னன்னா சீட்டு தாங்க பிரச்சனை. க்ரௌடு வேறு, அண்டர்சூட் க்ரௌடு, கிராசிங்கே எடுக்க முடில. ஸோ வாங்க அப்படியே போவோம்.
முடிஞ்ச பாடே இல்லை. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. இல்லைங்க, நம்ம ஒன்று நினச்சி வந்தால் ஏதோ ஒன்று நடக்குது. கிராசிங் சைடுக்கு போகவே முடியல. இந்த ஜன்னல் வேறு சின்ன ஜன்னலாக இருக்குங்க, மொபைல் வெளியே கூட வைக்க முடியல. ஸோ சரி, ஓகே, ஸ்ரீரங்கத்துலேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். வாங்க, ரூட்டாவது நம்ம பிடிப்போம். நம்ம தான் இந்த ட்ரெயின் நல்லா பண்ணணும்னு நினச்சா இது நம்மளும் நல்லா பண்ணிடுச்சு. வாங்க போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அரியலூர் 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். செம்ம க்ரௌடு. அதான் சொல்கிறேன், கிராசிங் சைடு எடுக்க முடியாமல் பேசி கூட எடுக்க முடியாத அளவுக்கு க்ரௌட் ஆகிடுச்சு. ஸோ இப்போயும் நான் வந்து பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு தெரியல. ஸோ கேட்கணும்னு நினைக்கிறேன். விருதாச்சலம் ஜங்ஷன் தாண்டி அப்படியே கிளம்பிட்டோம். அண்டர்செட் க்ரௌடு கிளியரே ஆகலைங்க. கிராசிங்ஸ் சைடு போகவே முடியல. பார்ப்போம், தொடர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணலாம். அடுத்து விழுப்புரம் அப்படியே போகலாம்.
5 மினிட்ஸ் டிலேவாக விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணுறோம். கீழே இறங்கி போஸ்ட்டாக நடக்கிறது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. அது காரணம் வந்து டே டைமில் வந்து அந்த சவுத் சைடு கவர் பண்ணுறதுனால நிறைய ஸ்டாப்ஸ் வந்து விழுப்புரம் ஜங்ஷன் கொடுத்துருக்கோம். விழுப்புரத்துலேருந்து இல்லை நாகர்கோவிலேருந்து சென்னை இங்கே வந்து நிறைய ஸ்டாப்ஸு நிறைய இன்டர்னல் ஸ்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கத்துலாம் மோஸ்ட்லி நிறைய டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் அந்த டே டைமில் கவர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். திண்டிவனம் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு ஸ்டேஷனில் கூட என்னால் இறங்கி பேசுகிற அளவுக்கு இறங்கி தான் பேச முடியல. உட்காந்த இடத்துல பேசலான்னு பார்த்தா அதுக்கு கூட முடிய மாட்டேங்குது. இப்படி பேச வச்சிட்டிங்களேடா சார்.
டிலேவாக செங்கல்பட்டு ரீச் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நார்மலாக இப்போதைக்கு பார்த்துக்கலாம். நார்மலாக நம்ம தெரிஞ்ச ஸ்டாப்ஸ் தான். திண்டுக்கல்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் எவ்வளோ டிக்கெட் தராங்க? செகண்ட் செகண்ட் ஆகுது. இது 206 ஆகுது. டிலேவோட மாம்பழம் ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இறங்க போகிறோம். இப்போ தான் வழியாக ஃப்ரீ ஆச்சு. வண்டி போகலாம். அப்படியே லாஸ்ட் நம்ம இறங்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயே விலைக்கு சொல்லிடுறேன். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா எக்மோர் அப்ரோச் ஆகிட்ருக்கோம். லாஸ்ட்டு என்னென்னவோ நினச்சி வந்தேன், அது என்னென்னவோ ஆயிடுச்சு. ஐயோ
ஜேர்னி வந்திருக்கோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இறங்கிட்டு தான் உங்களுக்கு பேசணும். நான் ட்ரைனிங்க்கு நிறைய பேசுகிற விஷயம் இருந்தது. ஆனால் அதுக்கு தான் அடுத்து சாப்பிட்டு ரோடு அப்படியே தாம்பரத்தில் தான் இறங்குச்சு. ஓகே, இன்னொரு வந்துருச்சு, இறங்கிட்டு பேசலாம். ஜேர்னி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ரீசன் வந்து க்ரௌடு தான், ஒன்றும் பண்ண முடியாது. அது நார்மலாக வந்து 2 இயர்ஸில் நடக்கிறது தான். பெஸ்ட்டு நீங்கள் வருது அப்படின்னா ஸ்லீப்பரில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பர்லாம் அந்த அண்டர் சர்க்கஸ் ஏற வாய்ப்பே இல்லை. அதனால உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லா ஜாலியாக வந்து டிசிஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கே டிசியே வரலையாச்சு. காரணம் க்ரௌடு, அதை வந்து செக் பண்ணுறதும் உங்களுக்கு டைம் இருக்கு முடியாது. ஸோ அந்த ரீசன்னால தான். இதுதான் என்னுடைய பர்சனலான ஒப்பீனியன். ஜேர்னியை பற்றி நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீப்பரு 3rd AC அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு. ஸோ மற்றபடி டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் ரீச் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன் சென்னை இன்னொரு வரணும், என்ன தான் டிலேவாக இருந்தாலும் எல்லாம் ஆன் டைம் வந்துடும். ஓகே, பிஃபோர் டைமே வந்துச்சு, 5 minutes பிஃபோராக வந்துச்சு. நான் இப்போதான் பேசணும்னு வீடியோவில் ஆரம்பித்தேன். பேசுறதுக்கு இடமே கிடைக்கல எனக்கு எங்கேயுமே. என்ன விஷயம், இத்தனை நாளாக வந்துட்டு இருந்த குருவாயூர் வண்டி காலையில் 9:45 இங்கேருந்து டிபார்ட் ஆகும் இல்லையா? அது ஜனவரி 1ஆம் தேதி 2025 பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10:20 இங்கேருந்து எடுக்கிறாங்க. அந்த ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் கேப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதே போயிட்டே இருக்கும். 2 டைம் டேபிளுமே வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது 2 ஸ்லைட் நான் போடுறேன். இல்லை இதுக்கு நடுவில் நான் இப்போ போடுறேன், இல்லை நான் இப்போயே போடுறேன், பார்க்குறேன். எஸ், பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா? இதுதான் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு புதுசாக கொடுக்கப்பட்ட ஸ்லாட்டு. இது இந்த வண்டிக்கு மட்டுமே இல்லை, நிறைய சவுத் சைடு வண்டிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்ஸ் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. கால அட்டவணை அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணி அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணி நாங்கள் லேட்டாக தான் வரும். இது முன்னாடியே சொல்லிக்கலாம்னா எடிட் பண்ணி வர்றது லேட் ஆகும். இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறவங்க தயவுசெய்து டைம் ஸ்லாட்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ட்ரெயினோட எல்லா டைமிங்ஸுமே மாற்றிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி இன்றைக்கி வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிருந்துச்சு. ஏன்னா எல்லாமே மாற்றிட்டு இருக்காங்க. வேறு என்னங்க, அதே மாதிரி ரிட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா குருவாயூர்லேருந்து கிளம்புறதுக்கு எந்த விதமான டைமிங் டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் கொஞ்சம் அந்த ஸ்லாக் டைம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த டைமிங்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே திண்டுக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது எதுவுமே இல்லை. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 35 minutes ஏர்லியாக வர மாதிரி ஒரு ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓடிட்டு இருக்க டைமிங்கோட 35 minutes ஒரு ஸ்பீடு வந்து கனெக்ட் பண்ணி 35 minutes ஜாஸ்தியாக இன்னொரு டைம் ஸ்பீடாக வரும். ஸோ அதுதான் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய வண்டிக்கு ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க, நிறைய வண்டி கால அட்டவணையை மாற்றிருக்காங்க. ஸோ ஓகே, இதுதான் இந்த வண்டி பற்றி நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி டு சென்னை எக்மோர் மெமு தான். என்னடா மெமுன்னு சொல்லிட்டு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோச் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நார்த் சைடில் வந்து அந்த ஒரு பூஜா போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் நிறைய மெமு ட்ரெயின்ஸ் வந்து அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ஜன்சதாப்தி ரேக்ஸ் தான் வந்து புல் பண்ணிட்டு போகும் பாண்டிச்சேரி டு எக்மோருக்கு. அரக்கோணம் வேப் 4 தான் நம்மளே இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புல் பண்ணிட்டு வந்துச்சு. இது ஃபுல் ஸ்ட்ரெச் இல்லை, நாகர்கோயிலில் ரிவர்சல் இருக்கும். A few hours later. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சுது. திண்டுக்கல்லேருந்து நம்ம வந்தாச்சு. நான் மெயினாக இந்த ட்ரெயினை விளாக் எடுக்கணும்னு நினச்சதே அந்த டைமிங் சேஞ்சு தான். அதாவது லாஸ்ட் டே ரன் ஆஃப் த டைமிங், அதனால் நான் அதை அன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன். புது டைமிங் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஜேர்னி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100% இதுதான். அது நம்ம செகண்ட் செட்டிங் அது எதுவுமே நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, அது நடக்கிறது தான் எப்பயுமே.
கோவை எக்ஸ்பிரஸ், குருவாயூர் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ் இதுக்கெல்லாம் கலக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். வேறு என்னங்க, மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் ப்ரோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லேட்டாக ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இந்த இயர் உங்களுக்குலாம் சூப்பராக அமையத்துக்கு ஒரு விஷயத்தையும் நான் போட்டு நான் அப்படியே கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை டாடா.